இருக்கிறப்ப தலை தீபாவளி கொண்டாட காத்திருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பெண் வீட்டார், அதாவது பொன் கொடுத்தோர் இருக்கிறாங்க, மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்கள். தலை தீபாவளி நீங்க ஒரு வச்சிருப்பீங்களா, அன்னைக்கு போவீங்க, அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும், அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன், வா சொல்றேன். வந்து அவங்க அப்பா மாமா எல்லாம் யாராவது எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மெயினா வெயிட் பண்றாங்க சார். அதெல்லாம் ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிஃபரன்ஸான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சார். ஒரு வீடியோல பார்த்து இந்த 300 வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். 300 வகையான ஸ்வீட். ஸ்வீட்ஸ் மட்டும் ஒரு 70%, மீதி வந்து நான்வெஜ்ஜா போயிடலாம். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. 300 வகை உணவு சார். ஒரு 20 டிஷ் செய்வோம். 20 டிஷ் செய்வோம். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு சரி 300 ஐட்டம் கேட்டீங்கல்ல, ஓகே. நான் என்ன சொல்றேன், 300 இருக்கட்டும், ஒரு 30 ஸ்வீட் பேர் சொல்லுங்க. சார் பால்கோவா, காஜு கட்லி, சரிங்க, ரசமலாய், சரிங்க, பால் கொழுக்கட்டை, சரிங்க, கேசரி, டேய் உங்களுக்கு திங்கிறது பேடுறது தவிர வேற எதுவுமே தெரியாதடா. புளி பணியாரம், இனிப்பு பணியாரம், மைசூர் பாக், லட்டு, ஜிலேபி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க சார். என்ன தம்பி, அதாவது முக்குன்னு முக்கிய 14 தான் வருது, ஆனா 300 ஐட்டம் கேக்குறீங்களே, என்ன மாப்பிள்ள நீங்க? தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு போனோடனே அவங்க தலை தேய்ச்சி குளிச்சு விடுறது, வெளியே கிராக்கர்ஸ் வெடிக்க போறப்போ ஒரு 10,000 வாழா. ஸோ அது வெடிக்கிறப்போ மாப்பிள்ள வந்திருக்காருன்னு தெருவுக்கே தெரியணும். இப்போ தீபாவளிக்கு சீரா கார் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. இது எந்த ஊர்லயுமே இது பழக்கம் இல்லையே தம்பி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க மாப்பிள்ளைக்கு பண்ணுவார் சார். வாங்கி கொடுக்கலாம் சார், நிறுத்துற கேட்டிருக்காங்க சார். அவர் என்ன சொல்ல வராரு, நான் கார் வாங்கி தந்துடுறேன், பார்க் ஜுவல்ஸ் எதுனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சீருக்கு வந்துடுறீங்க கரெக்டா. தலை தீபாவளிக்கு 3 பவுன் தங்க மோதிரம் கேட்ட மாப்பிள்ளைக்கு முகத்தில் வெட்டு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். 3வது பாயிண்டே வந்துருது. காலைல போவேன், என்ன தச்சு குளிப்பாங்க, மோதிரம் போட்டுவாங்க, என்ன தச்சு குளிச்சோன்னா செயின் போடுவாங்க. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நாளையில எந்திரிச்சோன்னே எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு. மசாஜ்? ஆமா. அவர் சொன்னதெல்லாம் அவர் நம்மளும் என்ன தச்சு குழுவு வண்டி விட்டுப்போம். மசாஜ் நானே பண்ணுவேன் சார். வாங்க மாப்பிள்ள, மாமனார் மசாஜ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. உட்காருங்க, நான் பண்றேன். இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு நீ. நீ ஏங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்றோம்னா எல்லா ஃபீலிங் ஆட்டம்ல, பிடிச்சாமா இப்படி அமுக்கணாமா, என்னையா போட்டு குடுக்குற, அப்படி பண்ணு, அப்படி திருப்பினமா, அப்படி உடைச்சமா, அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் சும்மா நல்லா பண்ணுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நல்லா அதானே மாப்பிள்ளைக்கு. தோலையை முடிச்சு விட்டார். கழுத்து நேரம் வைங்க. அப்படி இருங்க, அப்படி இருக்கீங்களா, அப்படி இருங்க. சோலையை முடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க, போங்க. வேற யாராவது மாமனார் எனக்கு மசாஜ் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் கை தூக்கலாம். என்ன அம்புட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. அப்படி இன்வைட் பண்ணும்போதே அந்த பாப்பர்ஸ் எல்லாம் வெடிச்சு கூட்டிட்டு போனோம் உள்ள. அடுத்த நாள் காலையில எழுப்பும்போது மச்சான் வந்து எழுப்பணும். முடிச்சிட்டு ஃபேமிலியா படத்துக்கு போறோம். அது முடிச்சுட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச். ஃபேமிலியா போயிட்டா லஞ்ச் யார் செய்யுது? நாங்க 2 பேர் தான் ஃபேமிலி. அந்த அதாவது இவங்க எல்லாம் அங்க சேவை செய்யறதுக்கு இருப்பாங்க, நீங்க படத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆமா. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. ரொம்ப எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் இருந்தேன். இங்க வந்து பாக்குறப்போ இவங்க எல்லாம் பேசுறப்போ ரொம்ப இன்ஸ்பைரேஷனா இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு? அந்த மசாஜ்லாம் நான் அது இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க அப்பாவையும் தம்பியும் கூட மசாஜ் பண்ண வைக்கலாம் போல இருக்கு. அவர் கேட்டதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனா மசாஜ் வந்து எங்க இதுல பண்ண எண்ணெய் வைப்பாங்க, குளிச்சிக்க சொல்லுவாங்க. மாமியார் கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு 3 மாமியார். ஸோ 3 மாமியாரும் சேர்ந்து எனக்கு ஆரத்தி எடுக்கணும். மார்னிங் பாத்தீங்கன்னா 8 o'clock நான் எந்திரிக்கும் போதே என்னோட மச்சான் வந்து மாமா எந்திரிக்க போறாரு, போடுறா வெடிய ஒரு எஃபெக்டோட என்ன எழுப்பணும். இப்ப பாருங்க
பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு காஃபி கொடுக்கணும். காஃபினா சும்மா நார்மலா இருக்க கூடாது. அன்னைக்கு ஃபுல்லாவே ஸ்வீட் தான் சாப்பிட போறோம். அந்த ஸ்வீட்டை ஓவர்லாப் பண்ற மாதிரி அந்த காஃபி இருக்கணும். விளங்கும்டா நாரப்பயல. அதுக்கப்புறம் பேக் சாப்பிட போறோம். போயிட்டு தலவாழை இலை, எங்க 2 பேத்துக்கு ஒரே இலையா போடணும். பெரிய இலையா, ஒரே இலையா செஞ்சிடலாமா? கண்டிப்பா செஞ்சு தர்றேங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா தம்பி நடுவுல கொஞ்சம் ரொமான்ஸ் ஓவரா போச்சு தம்பி. துண்டு அவங்க தான் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் ஒரே இலையில 2 பேரும் உட்காரணும். பெருவாரியா நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, எதிர்பார்த்தாங்க. இதுல எதெல்லாம் நம்ம வழக்கத்துல பெரும்பாலும் நடைமுறை கிடையாது. சொல்லிரவா சொல்லுங்க. என்ன தேய்ச்சி விடுறது கிடையாது. என்ன தேய்ச்சி விடுறதே கிடையாது. என்ன வாங்கி வச்சிருவோம், அவங்க மாப்பிள்ளை தேய்ச்சிக்குவாங்க. புரிஞ்சதா? அதெல்லாம் நகையை போட முடியாது, எல்லாரும் போட முடியாது சொல்றாங்க. இதையும் சொல்றாங்க, எல்லாரும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. கேட்டுக்க. ஆக்சுவலா வந்து நான் அதாவது தலை தீபாவளினாவே நகை போடுவாங்கன்னா ஒன்றும் கிடையாது. கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன்? வாய்ப்பே இல்லை. இதுக்கு தீபாவளிக்கு நகை போடுறது கிடையாது. இது புதுசா இருக்கு. எங்க போடுறாங்க? எங்க இந்த ஊர்ல போடுறாங்க தமிழ்நாட்டுல? மாமா கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா? மொத்த மாப்பிளைக்கு நகை போட்டுட்டு இருந்தா அந்த பிள்ளை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது. நகை போடுறது ஒரு கெத்து தானே சார்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒரு வித்தியாசமா மச்சனே வீட்ல இருப்பார்ல, அந்த மாமா வந்து மச்சானுக்கு போட்டுற வேண்டியதானே? வித்தியாசமா இன்னும் கெத்தா இருக்கும்ல. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பொண்ணை கூட எங்களுக்கு செயின் போடுங்க. ஐயோ லிஸ்ட் பெருகுது. அவர் அடுத்து அங்க போய்ட்டாப்ல. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? உங்க மனைவிட்டே கொடுங்களேன். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. வீட்டுக்கு வர்றப்ப உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நகை போடுறது அவருக்கு கெத்தா, இல்ல இவரு உங்க தம்பிக்கு ஒரு நகை போடுறது கெத்தா? இவரு எங்க அண்ணாக்கு போடுறதுதான் சார் கெத்து. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாருப்பா, ஆனா எனக்கு ஆசை இருக்குப்பா. இது செய்யணும் நீங்க தலை தீபாவளிக்கு மாப்பிளைக்கு. சொல்றடே, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சொல்லு தங்க. பண்ணுவாங்கல்ல மாப்பிள்ளைக்கு இது ஏதாச்சும் செயின் ஏதாச்சும் போடுவாங்க, ஆனா அதுவுமே போடல என் வீட்டுல. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. அதனால நான் நினைச்சிட்டு இருந்தேன் தீபாவளிக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அதனால இங்க நீயா நான் வரோம் அப்படின்னோடனே நான் அதை இங்கேயே கொண்டு வந்துட்டேன். இங்கேயே நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓ, அதாவது அம்மா வீட்லயும் செய்ய வேண்டியது நீங்களே அவருக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, ஆ, அது இங்கே வச்சு செய்யணுங்கிறீங்க. ஆ. நீதான்டா புள்ள. யோ பாத்தியா? இப்போதான் அழகா லட்சணமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மேரேஜ் ஆகும், அவங்களோட அம்மா வீட்டு சைடுல இருந்துலாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது, நான் இருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. அவங்களோட இடத்தை நீங்க எப்படி நிறைவு செய்ய போறீங்க? இவளோட சிந்தனையா இருக்கட்டும், இவளோட பிளானா இருக்கட்டும், அது எப்பவுமே சரியா இருக்கும். போதும். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு போதும்டா, நல்லா பாத்து. ஏன்னா டக்குனு கலங்கணும் படக்குன்னு